Dear students, today I am going to take History Lesson 4, Forest Society and Colonialism. What is meant by deforestation? Deforestation, the disappearance of forest is referred to as deforestation. Now we are going to see causes of deforestation in India. At the time we are under the control of British. Now, first point, land to be improved. As the population increased over the centuries and the demand for food went up, peasants extended the boundaries of cultivation by clearing forest. இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஃபுட்டோடைய டிமாண்டு நிறைய ஆகும். ஒரு வீட்டில் வந்து 2 குழந்தை இருந்தால் ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாகும். 10 குழந்தை ஃபுட்டு நிறைய தேவைப்படும். அதே மாதிரி பாப்புலேஷன்னா மக்கள் தொகை அதிகமாக ஃபுட்டு நிறைய தேவைப்பட்டுச்சு. அதனால் ஃபாரஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன விளைச்சல் நிலமாக மாற்றினாங்க. நெக்ஸ்ட்டு த பிரிட்டிஷ் என்கரேஜ்டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸ் லைக் ஜூட், சுகர், வீட் அண்ட் காட்டன் ஃபார் தர் இண்டஸ்ட்ரீஸ் அஸ் ரா மெட்டீரியல். பிரிட்டிஷ் வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து கமர்ஷியல் கிராப்பை வந்து நம்ம நாட்டில் விளைவிச்சாங்க. என்னென்ன கமர்ஷியல் கிராப்பை? வாணிப இது பயிர்கள், அதை ஜூட்டு, சுகர், வீட்டு அண்டு காட்டன். எதுக்காக? அவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரா மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு. காட்டன் தான் என்ன தெரியுமா? இப்போ வந்து பருத்தி ஆலை இருந்தால் என்ன தேவை? காட்டன் தான் ரா மெட்டீரியல். அதனால தான் அவங்க வந்து கமர்ஷியல் கிராப்பெல்லாம் விளைவிச்சாங்க. நெக்ஸ்ட்டு தி பிரிட்டிஷ் தாட் தட் ஃபாரஸ்ட் வேர் அன்ப்ரொடக்டிவ் லேண்ட் அஸ் த yielded no revenue nor agriculture produce. Cultivation was viewed as a sign of progress. பிரிட்டிஷ் என்ன நினச்சாங்க தெரியுமா? ஃபாரஸ்ட் வந்து அதனால் எந்த ப்ரோஜனம் கிடையாது. கல்டிவேட் பண்ணாலும் நாடு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் வந்து ரெவன்யூ வந்து வருமானம் அதிகரிக்கும், நாட்டு வளர்ச்சிக்கு அது முக்கியத்துவம் கிடைக்கும்னு நினச்சாங்க. நம்ம அப்போ யார் கடியில் இருந்தோம்? பிரிட்டிஷ் கடியில் இருந்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஓக் ஃபாரஸ்ட் இன் இங்கிலாந்து வேர் டிஸப்பியரிங். There was no timber supply for ship building industry. Forest resources of India were used to make ship for the Royal Navy. அடுத்தது ஓக் ஃபாரஸ்ட் எல்லாம் டிஸப்பியர் ஆனோன்னா அவங்களுக்கு டிம்பர் தேவைப்பட்டுச்சு. யாருக்கு? பிரிட்டிஷ்காரங்களுக்கு. எதுக்கு? ஷிப்பெல்லாம் கட்டுறக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராயல் நேவிக்கு ஷிப்பெல்லாம் பில்டு பண்ணுறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? மரங்கள் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் ஃபாரஸ்ட்டை அழித்தாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்லீப்பர்ஸ் ஆன் த ட்ராக். ஸ்ப்ரெட் ஆஃப் ரயில்வேஸ் ரெக்யர்ட் 2 things. அப்போ தான் அவன் பிரிட்டிஷ்காரன் தான் ரயில்வேயை கொண்டுட்டு வந்த இந்தியாவுக்கு ரயில்வே கொண்டு வந்தது யார்? பிரிட்டிஷ்காரன் தான். முதல்ல பாம்பே டு தானேவுக்கு வந்து முதல்ல ரயில்வே லைன் போட்டதே யார்? பிரிட்டிஷர்ஸு. அதனால் அவங்க ரயில்வே ஸ்லீப்பர்ஸு, ரயில் நடுவில் தண்டவாளத்துக்கு நடுவில் ஸ்லீப்பர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மரம்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் ஸ்ப்ரெட் ஆஃப் ரயில்வேஸ் ரெக்யர்ட் 2 things. ஒன்று, லேண்ட் டு பி கிளியர்ட் பை ரயில்வே ட்ராக்ஸு. லேண்டெல்லாம் கிளியர் பண்ணால் அங்கே மரங்கள்லாம் கட் பண்ணால் அதை எதுக்கு யூஸ் பண்ணாங்க? ரயில்வே ட்ராக்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வுட் அஸ் ஃபியூல் ஃபார் லோக்கோமோட்டிவ்ஸ் அண்ட் ஃபார் ரயில்வே லைன் ஸ்லீப்பர்ஸ். நெக்ஸ்ட்டு வுட் அஸ் ஃபியூலுக்காகவும் ஃபார் லோக்கோமோட்டிவ்க்கு ட்ரெயினுக்காகவும் அது தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அவன் மரங்களை கட் பண்ணான். நெக்ஸ்ட் பாயிண்ட், பிளான்டேஷன். லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபாரஸ்ட் வேர் கிளியர்ட் ஃபார் டீ, காஃபி அண்டு ரப்பர் பிளான்டேஷன். பிளான்டேஷன்னா என்னது? லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபாரஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி எதுக்காக? டீ, காஃபி எல்லாம் அங்கே வந்து பிளான் பண்ணாங்க. அதான் அண்டு ரப்பர் பிளான்ட். தஸ் லேண்ட் வாஸ் கிவன் டு பிளான்டர்ஸ் அட் சீப் ரேட்ஸு. அந்த பிளான்டர்ஸ்னால் அந்த பயிரிடுவர்களுக்கு சீப் ரேட்டுக்கு நிலத்தை கொடுத்தாங்க. அதான் பிளான்டேஷன். Commercial forestry. The British were worried that the use of forest by local people and the reckless felling of trees by traders would destroy forest, and hence invited German expert Dietrich Brandt as the first Inspector General of Forest in India. கமர்ஷியல் ஃபாரஸ்ட்னா என்ன தெரியுமா? நம்ம யார் கடியில் இருந்தோம்? அப்போ பிரிட்டிஷ் கடியில் இருந்தோம். பிரிட்டிஷ்காரர் என்ன நினைக்கிறாங்க? இந்தியன்ஸ் எல்லாம் அடிக்கடி ஃபாரஸ்ட்டை யூஸ் பண்ணால் ஃபாரஸ்ட்டே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதனால் அவர் ஜெர்மன் எக்ஸ்பர்ட்டை வரவழைக்கிறாங்க. அவர் பேர் டெட்ரிச் பிராண்ட்ஸ். அவர் தான் ஃபஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. பிராண்ட்ஸ் set up the Indian Forest Service in 1864 and helped formulate the Indian Forest Act of 1865. The Imperial Forest Research Institute was set up in Dehradun in 1906. அவர் தான் என்னது? ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செட்டப் பண்ணார். எங்கே? டெக்ராடூனில் 1906. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட்டும் கொண்டு வந்தாங்க. எப்போ? 1865. Scientific forestry was taught there
There the scientific forestry system, forest with the different kinds of forest was replaced by plantation. Forest management plans were made by forest officials. They planned how much of the forest had to be cut and how much had to be replanted. அந்த சயின்டிஃபிக் ஃபாரஸ்ட் பிரகாரம் சில ட்ரீஸ் எல்லாம் அழிச்சிட்டு சில நல்ல ட்ரீஸ் எல்லாம் வந்து திரும்பி வந்து வேறு ட்ரீ எல்லாம் வைக்கிறது தான் சயின்டிஃபிக் ஃபாரஸ்ட்டோட நோக்கமே. அந்த ஃபாரஸ்ட் ஆர் டிவைடடு இன்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அண்ட் வில்லேஜ் ஃபாரஸ்ட். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறது தேவர் த பெஸ்ட் ஃபாரஸ்ட், வில்லேஜஸ் குட் நாட் என்டர் திஸ் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அண்ட் வில்லேஜ் ஃபாரஸ்ட்டு. இங்கே வில்லேஜஸ் குட் டேக் வுட் ஃபார் ஃபியூல் அண்ட் ஹவுஸ் பில்டிங் ஃப்ரம் ஹியர். Cover the lives of people affected. Lives of the forest people and nearby villages depended upon the forest. Their various needs of fuel, fodder and even food were depended on forest. As these people were not allowed to use the forest, their life became difficult. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் விறகு பிறக்கிறது, அதாவது அனிமலுக்கு வந்து ஃபாடர் அனிமலோட ஃபுட்டு, அதாவது புல்லெல்லாம் பிறக்கிறது எல்லாம் அவங்களோட வேலை. புல்லெல்லாம் கட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே ஃபாரஸ்ட் ஆக்ட் பிரகாரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடாதுன்னு பிரிட்டிஷ்கார ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால நம்மளுடைய இந்தியன்ஸோட வில்லேஜஸோட லைஃபு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. How did forest role affect cultivation? Shifting cultivation was the agriculture practice in many parts of Asia, Africa and South America. The colonial forest did not favor this system as it made difficult for the government to calculate taxes. In addition, the forest officials saw in it the danger of fire and also that no trees could grow on this kind of land. Students, take down the homework. History lesson 4, Forest Society and Colonialism lesson page number 78 to 87. Read and note the important points in your social notebook. Thank you, students.